ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியல் அமைப்பு. இந்தியாவோட அரசியல் அமைப்பு எப்படி உருவாச்சு, அதோட வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வி மூவ் டு தட் அவர் டாபிக். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்த பிடிஎஃப், அவங்க மைண்ட் மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மைண்ட் மேப் வச்சு மட்டும்தான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இந்தியன் பாலிட்டிக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் என்டையர் டாப்பிக்குமே கவர் ஆகிருக்கும். ஒன் பை ஒன்னாக டாபிக் கவர் பண்ண நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறது பட்டய சட்டம், பிட் சட்டம், இந்திய அரசு சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய சுதந்திர சட்டம். ஒவ்வொரு இயரும் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக சுதந்திரம் கிடைச்சப்போ தான் இந்திய சுதந்திர சட்டம் இயற்றி அப்போ தான் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பட்டய சட்டத்துலேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக இருந்தது, அவங்க பின்பற்றின அந்த அரசியல் கொள்கைகள் எப்படி நம்மளோட அரசியலமைப்பு சட்டமுக்கு வழிவகுத்துது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று பின்னணின்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ வருகை புரிந்தாங்க, திவானி உரிமைனா என்ன, பிரிட்டிஷ் கிட்டத்தின் நேரடி ஆட்சி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரம் பெற்றது. இதை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இயர் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, பட்டய சட்டம், பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம் ஒவ்வொரு இயரு மொத்தம் 3 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம். இதை ஒன் பை ஒன்னாக அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் அல்லது பட்டய சட்டம் 1773. ஓகேங்களா? இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்காள கவர்னர் பதவி வங்காள கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டது. ஓகேங்களா? 1774 கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது உச்ச நீதிமன்றம். தலைமை நீதிமன்றம் அல்லது நீதிமன்றம். அது எப்போ? 1774. அடுத்தது வங்காள கவர்னர் ஜெனரல் கீழ் சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்கள் வந்தனர். அதாவது அந்த வங்காள கவர்னர் ஜெனரல் கீழே சென்னை மற்றும் பம்பாய், அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்கள் வந்தனர். வங்காள கவர்னர் ஜெனரலுக்கு உதவ 4 பேர் கொண்ட கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அல்லது நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் இங்கிலாந்து மன்னரிடம் இருந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டய சட்டத்தில் என்ன ஒரு மேஜர் சேஞ்சஸ்னால், ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதற்கு கீழே இவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இங்கே தான் அந்த வங்காள கவர்னர் வங்காள ஜெனரலாக மாறியிருப்பார். அவருக்கு கீழே ஒரு நிர்வாக குழு நியமிக்கப்பட்டு இங்கிலாந்து மன்னரிடமிருந்து பாராளுமன்றத்திற்கு பொறுப்புகள் போனது. இதுதான் பட்டய சட்டம் 1773. அடுத்தது பிட் இந்திய சட்டம் 1784 மற்றும் பட்டய சட்டம் 1813. பிட் இந்திய சட்டம் 1784 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளின் பெயர் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் என மாற்றப்பட்டது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு அப்புறம் தானே பிரிட்டிஷ் ஆட்சி வந்திருக்கும். அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்னென்ன இதை கைப்பற்றினாங்களோ அது எல்லாமே பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. இந்திய நிர்வாகத்தை மேற்பார்வையிட இங்கிலாந்து இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது. அங்கே நிர்வாக குழு ஏற்படுத்தியிருந்தாங்க, இதில் கட்டுப்பாட்டு குழு. அடுத்தது இது ரெண்டும் பிட் இந்திய சட்டம். அடுத்தது பட்டய சட்டம் 1813 இந்திய கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் இந்திய வணிக உரிமை நீக்கப்பட்டு அனைத்து ஆங்கில வணிகர்களும் இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. புரிஞ்சுதா? அங்கே நிர்வாக குழு ஏற்படுத்தினாங்க.
இங்கே வந்து என்னாச்சு, கட்டுப்பாட்டுக்குழு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சிக்கு கொண்டு வராங்க. அதுக்கு வந்து 1,00,000 நிதி ஒதுக்கீடு. இந்திய வணிக உரிமை நீக்கப்பட்டு ஆங்கில வணிகர்களுக்கு இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. அதாவது ஆங்கிலேயர்கள் வராங்க இப்பதான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் 1833. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. அதிகாரம் வந்து ஒரு ஒழுங்குமுறையாக அதிகாரம் வந்து வரையறுக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட வங்காள கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டது. இதுதான் நம்ம முக்கியமாக நோட் பண்ணிட்டு வர வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு வந்து 1773 வந்து ஒழுங்குமுறை சட்டமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவி வந்தது. இப்போ அந்த வங்காள கவர்னர் ஜெனரல் பதவி வந்து இந்திய கவர்னர் ஜெனரல் பதவியாக மாற்றம் பண்ணிட்டாங்க. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் 4வதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டார். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஓபியம் மற்றும் தேயிலை மீதான வணிகம், அதாவது வணிக வரி இல்லைங்களா, அந்த வணிகத்தை வந்து முற்றிலுமாக வந்து நீக்கியிருப்பாங்க. பொது அச்சுப்பணிகள் இந்திய மையமாக்கப்பட்டது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட் கூட விட்டுருங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் 1853. பட்டய சட்டம் 1853 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கடைசி பட்டய சட்டமாக இருந்துச்சு. கடைசி பட்டய சட்டமாக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் 1853. இது கடைசி பட்டய சட்டம். வங்காளத்திற்கு தனி கவர்னர் நியமிக்கப்பட்டார். இங்கிலாந்து பாராளுமன்றம் விரும்பும் வரை இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி நீட்டிக்கப்பட்டது. பொது பணிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பதவியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த கடைசி பட்டய சட்டம் வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சில் சட்டம் இயற்றும் பணியையும் நடைமுறைப்படுத்தும் முறையையும் தனியே பிரிக்கப்பட்டது. இந்திய சட்டமன்றத்தில் முதல் முறையாக உள்ளூர் பிரதிநிதித்துவம். இப்போதான் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்களுக்கு இது கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858. அதாவது 1857 வேலூர் சிப்பாய் கழகம் வந்து 1857 வந்து வேலூர் சிப்பாய் கழகம்லாம் முடிஞ்சிருக்கும். வேலூர் கழகம் முடிஞ்சு ஒரு மாற்றம் வந்திருக்கும் இல்லையா. இந்திய ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நான் இதை தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலக்கொடுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இயர்ஸ்லாம் ஏதாவது நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஜஸ்ட்டு அதையாவது பாருங்கள். இல்லை அப்படின்னா யாருக்கப்புறம் யார் வந்தாங்க, என்ன ஆட்சி நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ஒரு கோத்ரோ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு பிட்சட்டம் இது எல்லாமே கொடுத்துருந்தலையே அதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியும். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். அப்போ 1 by 1 அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1858. 1858 இந்திய நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து நேரடியாக இங்கிலாந்து அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனிகிட்டேருந்து இந்தியாவோட முழு பொறுப்பு எங்கே வந்துருச்சு, இங்கிலாந்து அரசுக்கிட்ட வந்துருச்சு. அடுத்தது விக்டோரியா மகாராணி இந்தியாவின் முதல் அரசியாக விக்டோரியா மகாராணி அறிவிக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் அரசி யார்? விக்டோரியா மகாராணி. பிட் இந்தியா சட்டம் ரத்து. அதாவது பிட் சட்டம் போட்டாங்க இல்லையா, 1784 இந்திய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு ரத்து செய்யப்பட்டது. 1784. 1773 உருவாக்கப்பட்ட குழு என்னது? நிர்வாகக் குழு. அதுக்கு அடுத்தது 1784 தான் வந்து கட்டுப்பாட்டு குழு. அந்த கட்டுப்பாட்டு குழுவை வந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. அடுத்தது வைசிராய் பதவி. 1833 பட்டைச்சட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவிக்கு பதிலாக வைசிராய் என மாற்றம் செய்யப்பட்டது. நான் எதுக்காக உங்களை இதை மட்டும் நோட் பண்ணிட்டு சொன்னேன்னு இப்போ புரிஞ்சுதா? இப்போ அதுதான் அந்த ஹையர்
ஹையர் அத்தாரிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேர் மாற்றம் செஞ்சு அவங்களுக்கு கீழே உள்ள குழுக்களோட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்திகிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவர்னர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவின் வங்காளத்தின் ஜென்ரல் கவர்னர்னு இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்னு வந்து மாற்றியிருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா ஜென்ரல் கவர்னருக்கு வந்து என்னென்னா வைசிராய் அப்படிங்கிற பேருக்கு மாற்றம் சென்றார். லார்ட் கெனிங் முதல் வைசிராக நியமிக்கப்பட்டார். இதில் நீங்கள் 2 நோட் பண்ணும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண 2 பாயிண்ட் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் அரசி விக்டோரியா மகாராணி, 2வது முதல் வைசிராய் லார்ட் கெனிங். ஓகேங்களா? அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம். இந்திய கவுன்சில் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 சட்டம் இருக்கும். 1861, 1892, 1909. அதாவது முன்னாடி 1858 என்ன பண்ணிட்டோம், நம்ம கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து முழுசாக இங்கிலாந்து கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இங்கிலாந்து அரசோட வந்துட்டோம். நமக்குன்னு ஒரு வைசிராய் நியமிக்கப்பட்டுட்டாங்க. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1861 சட்ட அதிகாரம் மீண்டும் வழங்கப்பட்டது. 1833 பறிக்கப்பட்ட பம்பாய் மற்றும் சென்னை கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் மீண்டும் திரும்ப வழங்கப்பட்டது. உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்திய கவர்னர் ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 5ஆக உயர்த்தப்பட்டது. இந்தியர்களுக்கு ஆல்ரெடி வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பணிகள் பொது பணிகள் அரசு பணிகளில் வந்து சேரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. சட்டம் இயற்றும் செயல்முறைகளில் முதன்முறையாக சட்டம் இயற்றத்திற்கு இந்தியர்களும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எதில் கொடுக்கப்பட்டது? இந்திய கவுன்சில் சட்டத்தில். உயர் நீதிமன்றங்கள் நிறுவுதல். கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை நகரங்களில் உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டன. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 சட்டம் இயற்றும் கவுன்சில் பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டத்தில் சட்டம் இயற்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க 1861. 1892 சட்டம் இயற்றும் கவுன்சில் பட்ஜெட் மீது விவாதம் நடத்த, அதாவது நம்ம விவாதிக்கலாம், அதுக்கான உரிமை வழங்கப்பட்டது வந்து 1892. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909 முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் முதலில் இந்தியர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டன. முதன்முறையாக நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னை, பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3லிருந்து 4ஆக உயர்த்தப்பட்டது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இந்த சட்டம் கொடுத்துட்டு எந்த சட்டத்தில் என்ன ஏற்றுனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதை நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணுங்கள், ஒன்று கோரிலேட் பண்ணி படிங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களின் அதிகரிப்பு, இதே உறுப்பினர்களின் அதிகரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1909 நடந்திருக்கும். இங்கே என்ன உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகம்னா சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் அதிகம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர்கள் வந்து 4. ஏற்கனவே நம்ம 4ன்னு படிச்சிருந்துருப்போம். அந்த 4லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 உயர்த்திருப்பாங்க. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமில் அடிக்க முடியும். சும்மா நம்ம லைன் பை லைனெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலாம் இதை அடிக்கவே முடியாது. இந்த ஒரு 6 பேஜை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 பேஜஸ் தான் வரும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக வந்து இந்திய கவுன்சில் சட்டம் தான் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருந்தது. இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த உறுப்பினர்கள் அதிகப்படுத்தினாங்க, எப்போ வந்து நமக்கு எப்போ வந்து சட்டமன்றத்தை வந்து சட்டம் இயற்றத்திற்கு வந்து நமக்கு அனுமதி கொடுத்தாங்க, எப்போ வந்து அதோட பட்ஜெட் மீது நமக்கு விவாதம் நடத்துறதுக்கு உரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும்.
அடுத்தது நெக்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் 1919. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று படித்தோம், முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்திய சுதந்திர சட்டம் 1909. இது வந்து 1919. மொத்தத்தில் தனி ஒதுக்கீடுன்னு வந்தாலே 9ல் தான் முடியணும். ஆண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் மத்திய பட்டியல் மற்றும் மாகாண பட்டியல் என 2ஆக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கிட்டோம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்திட்டோம். நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் இரட்டை ஆட்சி முறைன்னு வந்தாலே என்ன பண்ணோம், மத்திய மாகாணம், மத்திய பட்டியல் மற்றும் மாகாண பட்டியல் என 2ஆக பிரிச்சிட்டோம். இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எந்த சட்டத்தின் கீழ்? இந்திய அரசு சட்டம் 1919. மத்திய சட்டமன்றம் ஒரு அவையில் இருந்து 2 அவை சட்டமன்றமாக மாற்றப்பட்டது. மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றமாக கூட்டமேலவை நிறுவப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்படின்னா மத்திய மாகாண, ஓகேவா? இப்போ மத்திய பட்டியல், மாகாண பட்டியல்னு 2ஆக பிரிச்சிட்டாங்க. அதில் மத்திய சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 2 அவை. அடுத்தது மாகாணங்கிறது வந்து கூட்ட மேலவை, ஒரே அவை சட்டமன்றம், கூட்ட மேலவை. புரிஞ்சுதா? மத்திய சட்டமன்றத்துக்கு கீழே தான் மாகாணமாக பிரிப்போம். அப்போ அந்த மாகாணங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூட்டு மேலவை தான் இருக்கும். மத்தியங்கிறது வந்து 2ஆக பிரிப்போம். 2 அவையை பிரித்து சட்டமன்றமாக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ மத்திய மாகாண அரசுன்னு வந்தாச்சு. இப்போ மத்திய அரசுக்கு கீழே வந்து என்னென்ன பிரிக்கப்பட்டு என்னென்ன மத்திய அரசு என்னென்ன கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மாகாண அரசு மூலமாக என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இனிமேல் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. இதில் வந்து மத்திய அரசு, மாகாண அரசு அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு கூட்டாட்சி அரசாங்கம் வந்து உருவாக்கப்பட்டது. அதிகாரங்கள் மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல் என 3ஆக பிரிக்கப்பட்டன. அதிகாரம் வந்து மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1937 சென்னை, பம்பாய், கல்கத்தா, ஐக்கிய மாகாணம், அஸ்ஸாம், பீகார் ஆகிய 6 மாகாணங்களில் 2 அவை சட்டமன்றம், அதாவது சட்ட மேலவை மற்றும் சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டது. 1935 சட்டத்தின்படி 1/4/1935 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி என்னைக்கு நிறுவப்பட்டது? 1/4/1935. 1935 சட்டத்தின்படி 1/4/1935 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. 1/4/1937 டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதில் வந்து 2 இது இம்பார்ட்டன்ட். இந்திய ரிசர்வ் வங்கி, டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ நியமிக்கப்பட்டதுங்கிறது வந்து பார்த்துருந்துருப்போம். இது ஃபெடரல் கோர்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது 1/4/1935. 1/4/1937 கூட்டாட்சி நீதிமன்றம். அடுத்தது ஃபைனலாக இந்திய சுதந்திர சட்டம் 1947. 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம் மூலம் ஆங்கில பேரரசு இந்தியாவுக்கு வழங்கிய அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் முடிவுக்கு வந்தன.
அனைத்து ஆட்சி அதிகாரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்தது எது அப்படின்னா இந்திய சுதந்திர சட்டம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற 2 தனி டொமானியங்கள் உருவாக்கப்பட்டன. ஓகே. இரு நாடுகளும் தங்களுக்குள்ள உரிய அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைத்து தொகுப்பு தளவாட அரசியலமைப்பு உருவாக்க அனுமதிக்கப்பட்டன. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் மத்திய சட்டமன்றமாகவும் செயல்பட்டது. புரிஞ்சுதா? இந்த 2 பாயிண்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்திய சுதந்திர சட்டம்னாலே தெரிஞ்சிடும். நம்ம சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்தியாவுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு நிர்ணய சபை நியமிக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் இந்திய மத்திய சட்டமன்றமாக செயல்பட்டது. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் அரசியலமைப்பையும் ஏற்றிருக்கும். இதுதான் அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு. அதாவது ஸ்டார்டிங்கில் கிழக்கிந்திய கம்பெனி வருகை புரிந்ததில் இருந்து எப்படி மத்திய அரசு மாகாண அரசுகள் பிரிக்கப்பட்டது, எந்தெந்த சட்டமுறைகளில் எந்தெந்த சட்டம் இயற்றும்போது கவர்னர் ஜெனரல்கள்லாம் மாற்றப்பட்டாங்க, கடைசியாக எப்படி ஒரு அரசியல் நிர்ணய சபை நியமிக்கப்பட்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி தான் இதில் கவர் ஆகியிருந்திருக்கும். இது எல்லாமே கான் த்ரோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.